இன்னைக்கு வீட்ல மரவள்ளி இருந்தனால, புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணலான்னு தோணுச்சு. கேரளா ஸ்டைல்ல வந்து மரவள்ளி கூட நான்வெஜ் போட்டு ரைஸ் எல்லாம் சேர்த்தாம பிரியாணி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் நார்மல் பிரியாணி கூட மரவள்ளி வச்சு ட்ரை பண்ணலான்னு தோணுச்சா, வாங்க பார்க்கலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா காலிஃப்ளவர் சில்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை, அரிசி மாவுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பரட்டிட்டு இருந்தேன். எனக்கு இந்த சில்லி மட்டும் எப்பயுமே சொதப்பிடும். இன்றைக்கும் அப்படி தான் மசாலா ஒழுங்காகவே பிடிக்கல. திரும்ப எல்லாத்தையும் டபுளாக ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருந்தது. ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீ குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நெய்யும் எண்ணெயும் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு எப்பயுமே நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 3 பச்சை மிளகாவும் 1 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அம்மா செஞ்சு கொடுத்த இந்த பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். இது பட்டை கிராம்பு ஸ்மெல் தான் வந்தது. இது 1/2 கிலோக்கே 1/2 ஸ்பூன் தான் போடணுங்கனால கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு கை புதினா கொத்தமல்லி அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறக்கே பன்னீர் ஃபீலில் இருந்தது. மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா யூஸ்வலாக நான் விடுற தண்ணியை விட இன்றைக்கி 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தான் இந்த கிழங்கு வேகிறதுக்காக வச்சுருந்தேன். அப்புறம் ஊற வச்சிருந்த அரிசி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு விசிலையும் போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த விசில் வரதுக்குள்ளே நம்ம சில்லியை பொரிச்சு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு சைட்லேயே வந்து சில்லியை பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நல்லா மசாலா பிடிச்சி சூப்பராகவே வந்துருச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விசில்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு எப்பயுமே அடி பிடிச்சிருக்கான்னு தான் பார்க்க தோணும். இன்றைக்கும் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் அடி பிடிக்கல. கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருந்தது, சாதமும் நல்லா வெந்திருந்தது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் தெரிலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு பிரியாணி மாதிரி ஃபீல் ஆகலை. நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணியோட ஃப்ளேவர் இல்லை, கொஞ்சம் கம்மியாக போட்டேன் போல். உங்களுக்கு நல்லா பிரியாணி செய்ய தெரியும்னா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.